அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்து சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹல் அஸீம், நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம், அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்னும் இவ்வாண்டினுடைய ரமலானுடைய தராவீஹ் சிந்தனைகளின் வரிசையில் நாம் இன்றைக்கு ஓதப்பட இருக்கிற தராவீஹுடைய வசனங்களில் ஷஆயிருல்லா, அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள், இஸ்லாத்தினுடைய புராதன சின்னங்கள் என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களையும் அதை ஒட்டிய விளக்கங்களையும் நாம் இப்போது பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஷஆயிர் என்று சொன்னால் நினைவு சின்னங்கள் என்பது பொருள், புராதனமானவைகள் என்பது பொருள். மதிப்பளிக்கப்படுகிற இஸ்லாத்தினுடைய கண்ணியமான பார்வையில் பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஷஆயிருல்லா என்று சொல்லுவோம். மார்க்கத்தில் ஷஆயிர்கள், இஸ்லாத்தினுடைய புனித நினைவு சின்னங்கள் நிறைய இருக்கிறது. மிகவும் கண்ணியத்திற்குரியவைகள், இஸ்லாமிய அடையாளங்கள் என்று சொல்லலாம். அந்த அடையாளங்களில் பாங்கு ஒரு அடையாளம், தொழுகை ஒரு அடையாளம், ஹஜ் ஒரு அடையாளம், ஈது பெருநாள் தொழுகை அடையாளம், கஅபாவும் சஃபா மர்வாவும் ஷஆயிர்கள், அரஃபாவும் மினாவும் முஸ்தலிஃபாவும் ஷஆயிர்கள். இந்த எல்லா நினைவு சின்னங்களை எல்லாம், மார்க்கத்திற்காக உள்ள தனிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் ஷஆயிர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, இந்த ஷஆயிர்களை குறித்து குர்ஆனில் வரக்கூடிய விஷயங்களை மாத்திரம் இப்போது நாம் பார்க்கலாம். ஷஆயிர்கள், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் என்பது குர்ஆனில் 4 இடத்தில் வருகிறது. அது என்னவோ தெரியவில்லை, 4 இடமும் ஹஜ் சம்பந்தப்பட்ட இடங்களாகவே இருக்கிறது. ஹஜ் கடமையோடு தொடர்புடையவைகளாகவே இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்க கடமைகளில் ஹஜ் என்பது இஸ்லாத்தில் இருக்கிறதுலேயே ஆகப்பெரிய ஷஆயிருல்லா, அல்லாஹுவினுடைய நினைவலைகள், மார்க்கத்தினுடைய புராதன அடையாளங்கள் எல்லாம் ஹஜ்ஜிலே தான் இருக்கிறது. அதனாலோ என்னவோ தெரியவில்லை, ஹஜ்ஜு குறித்துத்தான், ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட இடங்களில் தான் இந்த 4 வார்த்தைகளும் ஷஆயிர் என்கிற வார்த்தை வருகிறது. பாருங்கள் அன்பானவர்களை, மார்க்கத்தினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கிற, கண்ணியம் அளிக்கப்பட வேண்டிய அந்த 4 அடையாளங்கள் குர்ஆன்ல எங்கெங்க வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல சூரத்துல் பக்கரா, நாமெல்லாம் தெரிந்திருக்கும் நமக்கு, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா, நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும், இந்த 2 மலைகளும்
இறைவனுடைய அடையாள சின்னங்களில் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் யார் கஅபத்துல்லாவை ஹஜ் செய்கிறார்களோ, உம்ரா செய்கிறார்களோ, ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, இந்த சஃபா மர்வா இரண்டு மலைகளை சுற்றுவதில், இந்த இரண்டு மலைகளுக்கிடையே ஓடுவதில் குற்றமில்லை என்று குர்ஆன் ஆயத்து சூரத்துல் பக்ராவில் வருகிறது. இது ஷாயிருல்லாவை பற்றி வரக்கூடிய முதல் இடம். ஆக சஃபாவும் மர்வாவும் இறைவனுடைய புனித சின்னங்கள். அடுத்து சூரத்துல் மாயிதாவினுடைய துவக்கத்திலேயே வருகிறது, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹுவினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கிற இறைவனுக்காக என்று நேர்ச்சை செய்யப்பட்டு விடப்பட்ட பிராணிகளை நீங்கள் ஹலால் ஆக்காதீர்கள். அது அல்லாஹுவுக்குன்னு உள்ளது, அதை யாரும் தொடாதீங்க. அதை அடுத்தவர்கள் நீங்கள் எடுத்து பயன்படுத்துவது அது உங்களுக்கு உரிமை கொண்டாடப்படக்கூடிய விஷயம் அல்ல என்பது இரண்டாவது சூரத்துல் மாயிதாவில். அடுத்த ரெண்டு இடம் ரெண்டிலுமே சூரா அல் ஹஜ்ஜில வருகிறது. மூணாவது, வல் புத்ன ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ் லகும் ஃபீஹா கைர், ஒட்டகம், அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு ஷஆயிர், இறைவனுடைய புனித சின்னமாக ஆக்கியிருக்கிறான், அதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது. நான்காவது இடம் அதே சூரத்துல் ஹஜ்ஜிலே தான் வருகிறது, ஒமை யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய புனித சின்னங்களுக்கு மரியாதை தருகிறார்களோ, ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளங்களுடைய இறையச்சத்தோடு சார்ந்தது. அல்லாஹ் இந்த 4 வசனத்தையும் சொல்லிட்டான். 4லையும் புனித சின்னங்கள் இருக்குங்கிறான். 4ம் ஹஜ்ஜோடு தொடர்புடையவை. இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா. முதல் விஷயம், சஃபாவும் மர்வாவும் புனித சின்னங்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டும் ஷஆயிர்கள் என்று சொல்லுகிறான். இந்த ஷஆயிர்கள்னு சொல்ற இந்த அடுத்த வாசகம் என்ன தெரியுமா? இத ஹஜ்ஜுக்கு போறவங்களோ உம்ராவுக்கு போறவங்களோ இந்த சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடுறது தப்பில்லைங்கிறான். பலா ஜுனாஹ, ஒரு விஷயம் கவனிக்கணும். சுத்துங்கன்னு சொல்லணும், சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடுங்கன்னு சொல்லணும், அது நல்லதுன்னு சொல்லணும். பாக்கி எப்படி வருது தெரியுமா? நீங்க இந்த ரெண்டுக்கு இடையில ஓடுறது தப்பில்லைங்கிறான். அங்க என்னமோ ஒரு செய்தி இருக்கிறது. குர்ஆன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு செய்தியை வச்சிருக்கும், இல்லாம இருக்காது. நம்ம அதை கிளறி எடுத்து விளங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாருங்கள், இதற்கு ஒரு முன்னோட்டம் தேவை, ஒரு முன்னுரை. கொஞ்சம் கவனிக்கணும். சஃபா மர்வா முதலாக அந்த ரெண்டுக்கு இடையில தான் ஜம்சம் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய சஃபா மர்வாவுக்கு பக்கத்துல அதனுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய குழந்தையின் பாத அடியிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக அல்லாஹ் ஜம்சமை வெளிக்கொண்டு வருகிறான். ஜம்சம் வந்தது. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் ஜம்சம் நிறுத்தப்பட்டது. அல்லாஹ்வே நிறுத்திட்டான். மீண்டும் அந்த ஜம்சம் இருந்த இடமும் ஜம்சம் தண்ணீரும் எப்ப வெளியே வருது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கையால் அவர்களுக்கு கனவில காட்டப்பட்டு அந்த இடத்துல போய் அவங்க நோண்டி அது வெளியே வந்துருச்சு. அப்துல் முத்தலிப் ஜம்சமை வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கு, பரவிருக்கு. இப்ப மக்காவினுடைய காஃபிர்கள், குறைஷிகள், இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜம்சமுக்கு இந்த பக்கம் சஃபா, இந்த பக்கம் மர்வா, இந்த ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டுல நாம் வணங்கி வழிபடுகிற ஏதாவது சிலையை வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. சஃபால ஒரு சிலை, மர்வால ஒரு சிலை. சரி, என்ன சிலையை வைக்கலாம்? உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்னைக்கு ஃபேமஸா இருந்தது 4 சிலை. ஹுபல்னு ஒரு சிலை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தானுங்க. அதை கொண்டு வந்து காபத்துல்லால வச்சுட்டானுங்க. ஹுபல் ஒரு பெரிய தெய்வம். லாத் உஸ்ஸா, பெரும்பாலும் தாயிஃப்காரங்க சகீஃப்காரங்கெல்லாம் வந்து அதை வணங்குவாங்க. லாத் உஸ்ஸா மக்காவிலையும் அரபு நாட்டில் குஃபார்களை எல்லாமே வணங்கியிருக்காங்க. 3வது மனாத்துன்னு ஒரு தெய்வம் இருக்கு. இந்த மனாத்து வந்து
லாத்து உஸ்ஸாக்கு அப்புறம் இது மனாத்து. இந்த மனாத்து மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில கொஞ்சம் தள்ளி இருக்கு. இந்த 4 சிலை தான் ஃபேமஸ். நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, இது ஏன் அல்லாஹ் இப்படி சஃபா மர்வாவை பத்தி சொல்றான்னு தெரிய வரும். சரி. இப்ப இந்த சஃபாவிலையும், மர்வாவிலையும் சிலைய வைக்கலான்னு முடிவு பண்ணாங்களா? இல்லையா? சரி. இப்ப எத வைக்கலாம்? ஹுபல கொண்டு வந்து வைக்க முடியாது. காரணம் ஹுபல் பைத்துல்லாவுல இருக்காது. காபத்துல்லால. அதை எடுக்க முடியாது. லாத் உஸ்ஸாவ வைக்கலான்னா, லாத் உஸ்ஸா தாயிஃப்காரங்களுடைய தெய்வம் மாரி. அது சகீஃபுகள் அதிகமா வணங்குறாங்க. மக்கால உள்ளவங்க கண்ணியம் செய்வாங்க. யுஅத்திமூனஹு அது சந்தேகம் இல்ல. ஆனா அத கொண்டு வந்து வைக்க வேண்டாம். வேற என்ன வைக்கலாம்? மனாத்த கொண்டு வந்து வைக்கலாம். ஆனா மனாத்து ரொம்ப தூரமா இருக்கு. குர்ஆன்ல அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா லாத் உஸ்ஸாவ நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டு அல்லாஹ் சொல்றான். மனாத்த சாலிசத்தல் உக்ரா 3வது மனாத்துன்னு ஒன்று இருக்கு. மனாத்து எங்க இருக்கு தெரியுமா? வாதிய குதைதுல இருக்கு. வாதிய குதைது எங்க இருக்குது தெரியுமா? மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில. கரெக்ட்டா சொல்றதுன்னா, இப்போ அந்த இடம் இருக்கு. வாதிய குதைது அப்படி இருக்கு. அதே பேரோடவே இருக்கு. மதீனாவுல இருந்து நீங்க மக்காவ நோக்கி வரும்போது பாதியில இருக்கும். அது மக்காவுக்கு சமீபமா, மதீனாவுக்கு சமீபமான்னு சொல்லணும்னா, மக்காவுக்கு சமீபம். வாதிய குதைது. வாதிய குதைதுல உள்ள இந்த மனாத்த நல்லா கவனிங்க. மதீனால இருக்கிறவங்களும் வணங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இஸ்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப மதீனாவுல 2 குரூப். அவுஸ்ன்னு ஒண்ணு, ஹஸ்ரஜ்ன்னு ஒண்ணு நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு பின்னாடி தான் அவங்களுக்கெல்லாம் பேரு அன்சாரிகள்னு மாறுது. அவுஸ், ஹஸ்ரஜ் எல்லாம் அட்ரஸ் இல்லாம போகுது. இப்ப அவங்க அவுஸ், ஹஜ்ரஜா இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அவுஸ், ஹஸ்ரஜ் ஹஜ்ஜுக்கு வரும்போது, வர்ற வழியில அவங்க மனாத்த வணங்குவாங்க. மனாத்தை அவர்கள் வணங்குவார்கள். மனாத் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் மாதிரி. சரி. இப்போ மனாத்தையும் வைக்க முடியாது. அது அவுஸ், ஹஸ்ரஜ் எல்லாம் குதைதுல வந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க. அது அங்க குதைதுலயே இருக்கட்டும். வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. அங்க ஒரு 2 சிலை இருக்குது காபத்துல்லா பக்கம் சைடுல. 2 சிலை என்ன பேர் தெரியுமா? இசாஃப்ன்னு ஒண்ணு, நாயிலான்னு ஒண்ணு. 2 சிலை. இந்த இசாஃபை, நாயிலாவையும் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணானுங்க, சஃபாவுல இசாஃப வச்சுட்டாங்க. மர்வால நாயிலால வச்சுட்டாங்க. இசாஃப் ஆண் ஆண் தெய்வம். நாயிலா பெண் தெய்வம். 2யும் வச்சாச்சு. அவனுங்களுக்கு என்னன்னா, காலத்துக்கும் நாம சஃபா, மர்வா, ஜம்சம், காபா இது எல்லாமே நினைவு சின்னங்கள், புனித சின்னங்கள். அதுல சஃபால ஒண்ணு இருக்கட்டும். மர்வாவிலயும் ஒண்ணு இருக்கட்டும். அப்படின்னு சொல்லி இசாஃபையும், நாயிலாவையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா? இந்த மதீனால இருந்து வர்ற அவுஸ், ஹஸ்ரஜ் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. குதைதுக்கு வந்து மனாத்த இது பண்ணுவாங்க. பைத்துல்லாவுக்கும் வருவாங்க, காபாவுக்கும். சஃபா, மர்வாவுக்கு போமாட்டாங்க. ஏன் தெரியுமா? இவனுங்க இந்த 2 தெய்வத்த வச்சுட்டானுங்க. இசாஃபையும், நாயிலாவையும். அவங்களுக்கு அந்த காலத்துல என்ன நம்பிக்கைன்னா, நாம சஃபா, மர்வாவுக்கு இடையில தொங்கோட்ட ஓடும்போது, இசாஃபையும், நாயிலாவையும் வணங்குனா, நம்ம மனாத்து கோவிச்சுக்கும். மனாத்து கோவிச்சுக்குங்கிறனால, சஃபா, மர்வாவுக்கே வரமாட்டாங்க மதீனாக்காரங்க. சஃபா, மர்வாவை தவிர்த்து விட்டார்கள். நான் இந்த ஆயத்து ஏன் இப்படி சஃபா, மர்வா வருதுங்கிற விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். சரி. வராமையே இருந்தாங்க. காலங்கள் ஓடியது. இசாஃப் அங்க இருக்கு, நாயிலா அங்க இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் வரலாறுல உள்ள போய் சொல்லலாம். இந்த இசாஃப், நாயிலாவோட கதையை கேட்டா, அது ஒரு பெரிய கூத்துன்னு சொல்லுங்க. இசாஃப், நாயிலா இந்த 2 தெய்வம் அசல்ல யாரு தெரியுமா? ஹரம் ஷரீஃப்ல 1390கள்ல வஃபாத்தானவங்க. ஹரம் ஷரீஃபினுடைய இமாம், அங்க பாடம் நடத்தின பேராசிரியர். இசாஃப் அஹ்லு மக்கா இத குறிச்செல்லாம் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. மக்காவினுடைய வரலாறு குறித்து. அதுல இந்த செய்தி அவர் பதிவு பண்ணதிலேயே அழகான செய்தி இது. இந்த இசாஃபும், நாயிலாவும் இந்த 2ம் ஆணாக, பெண்ணாக வாழ்ந்தவர்கள். இவங்க பண்ண பெரிய தப்பு, கஅபாவினுடைய இடத்துல உள்ளுக்குள்ள அவர்கள் தவறு செய்து விட்டார்கள். ஆணும், பெண்ணும் ஜோடியா. விபச்சாரம் வேற எங்கேயும் நடக்கல. மிக மோசமாக கஅபத்துல்லாவினுடைய இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்? 2 பேர் உருவத்தையும் கல்லாக மாற்றுகிறான்.
இசாஃப் கல்லாக மாறுகிறது, நாயிலா கல்லாக மாறுகிறது. இந்த 2 பேர்த்தையும் அன்னைக்கு இருந்த முன்னாடி காலத்துல வாழ்ந்த அரபுகள் ஒரு வேலை பண்ணாங்க. கஅபத்துல்லாவுக்கிட்ட வந்து எவனாவது தப்பு பண்ணா இப்படித்தான் ஆகுவ அப்படின்னு ஒரு பாடம் வரணும்னு சொல்லி போட்டு காபாவுக்கு பக்கத்திலேயே அந்த 2யும் வச்சானுங்க. வச்சது எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நீ ஆயிருவ ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்றதுக்காக. கொஞ்ச காலம் கடந்த உடனே இப்ப அப்துல் முத்தலிப் ஜம்சம வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சஃபால ஒண்ணு வைக்கணும், மறுவால ஒரு சிலையை வைக்கணும்னு இந்த 2யும் தூக்கி வச்சு விட்டானுங்க. குற்றத்திற்காக தண்டனை வழங்கப்பட்டு கல்லாக உருமாற்றம் செய்யப்பட்ட தெய்வங்கள், கற்கள் இப்ப தெய்வங்களா மாறுது. எந்த கல்லு வேணாலும் அவங்களுக்கு தெய்வமா மாறலாம். ஈசாவை கொண்டு போய் அங்க வச்சாச்சு, நாயிலாவை கொண்டு போய் அங்க வச்சாச்சு. அசல்ல இவர்கள் தண்டனைக்காக இறைவனால் உருமாற்றப்பட்ட கற்கள். அது காலப்போக்கில் தெய்வம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இஸ்லாம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ஹிஜ்ரி 8 வந்துச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துட்டாங்க. எல்லா சிலையும் போயிடுச்சு. கஅபா சிலைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டது. அன்தஹிர் பைத்திய, என்னுடைய இறை இல்லத்தை நீங்க சுத்தப்படுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். உஹுபலு காணோம், லாத்தூசாவெல்லாம் காணோம், எல்லாம் போயிருச்சு. ஆனா சஃபா மருவால இந்த இசாஃபும் நாயிலாவும் இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இசாஃப் நாயிலாவையும் எடுத்தாச்சு. இப்போ அன்சாரிகள் மதீனாவுல ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சந்தேகம் கேட்கணும். என்ன சந்தேகம்? இல்ல, நாங்கெல்லாம் முதல்ல வாதிய குதைதுல இருக்கிற மனாத்தை தான் வணங்கிட்டு இருந்தோம். அதனால ஹஜ்ஜுக்கு போனா நாங்க சஃபா மருவாவுக்கு போக மாட்டோம். சஃபா மருவாவுக்கு போகாம இங்க காபத்துல்லாவோடையே முடிச்சுக்குவோம். சஃபா மருவாவுக்குள்ள போறதில்ல. இப்ப இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு நீங்க சொல்றீங்க காபத்துல்லால தவாஃப் செய்யணும், சஃபா மருவால தொங்கோட்டம் ஓடணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹஜ்ஜு உம்ரா இப்படித்தான். இப்ப நாங்க என்ன செய்யட்டும்? இப்ப ஆயத்து இறங்குது. சஃபாவும் மர்வாவும் இறைவனின் புனித சின்னங்கள். இதிலே நீங்கள் தொங்கோட்டம் ஓடுவதில் தவறில்லை. தொங்கோட்டம் ஓடுங்கன்னு சொல்லாம மதினாவாசிகளின் கேள்விக்கு பதிலாக இறங்குகிறது. ஒமன் ஹஜ்ஜல் பைத் அபிஅதமர், யார் ஹஜ் செய்கிறானோ உம்ரா செய்கிறானோ ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, சஃபாவையும் மருவாவையும் சுற்றுவதில் தவறில்லை என்ற வசனம் வருகிறது. அதற்கு பிறகு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கயிர் சஃபாவும் மருவாவும் இந்த ஆயத்து வந்துட்டதுனால ஒரு செய்தி. எப்பவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்களோ, உம்ரா செஞ்சாங்களோ, ஒரு ஹஜ் 4 உம்ரா செஞ்சிருக்காங்க இல்லையா? எப்ப போனாலும் ஒரு தடவை கூட சஃபா மர்வாவுக்கு இடையில அவங்க தொங்கோட்டம் ஓடாம இருந்ததில்லை. சஃபா டு மர்வா, மர்வா டு சஃபா, இப்படி மொத்தம் 7 தடவை. ஆரம்பம் சஃபா, முடிக்கிறது மர்வா. எப்போதும் இருந்திருக்கிறது. சரி, இப்ப அல்லாஹ் வந்து இந்த 2லயும் தொங்கோட்டம் ஓடுறது தப்பில்லைன்னு தானே சொல்றான். தப்பில்லைன்னு சொல்றது கடமையாக ஆகுமா? நீங்க போய்தான் போகணும் அப்படின்னு சொன்னா கடமையாகும். நீங்க சுத்துங்க அப்படின்னு சொன்னா தூஃபு இஸ்அவு அப்படின்னு எல்லாம் சொன்னா கடமையாகும். சஃபா மர்வால ஓடுறது தப்பில்லை அப்படின்னு சொன்னா கடமையாகுமான்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு ஹஜ், 4 உம்ரா உள்ளிட்ட அத்தனையிலும் செஞ்சிருக்கிறதுனால மார்க்க அறிஞர்கள் ஃபர்து என்று எழுதுகிறார்கள். இதுல சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில ஓடுவது ஹஜ்ஜில உம்ரால. சில மார்க்க அறிஞர் 3 கருத்து இருக்கு. 3யும் சொல்லிடலாம். 2வது கருத்து, ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் சஃபா மர்வால சுத்துறது வாஜிபு, ஃபர்து இல்ல என்று சொல்லுகிறார்கள். 3வது ஒரு கருத்து, கிட்டத்தட்ட இதுல நிறைய பேர் இந்த கருத்துல உடன்படுறாங்க. ஹஜ்ஜிலே அது வாஜிபு, ஆனால் உம்ராவில் அது ஃபர்து. உம்ரா மட்டும் செய்ய போறார், அவருக்கு அது ஃபர்து என்று சொல்லுகிறார்கள். இந்த சஃபாவும் மர்வாவும் ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார் ஓடிய காலத்திலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் வரை இது புனித சின்னம். இது ஒரு ஆயத்து. 2வது ஆயத்து மாயிதா. அல்லாஹ் சொல்றான், இறைவனுக்காக நேர்ச்சை செய்யப்பட்ட, அறுப்பதற்காக காபத்துல்லாவுக்கு கொண்டு வரப்பட்ட, ஹஜ்ஜில குர்பானி கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பிராணிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஷாயிருல்லா. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிராணியை ஹஜ்ஜுக்கு இழுத்துட்டு வருவாங்க. ஆடு, ஒட்டகம் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு அடையாளம் போடுவாங்க. ஒரு மார்க் வந்து. அது ஒரு
அடையாளம் போடப்படும். என்ன அடையாளம்னா, இது அல்லாஹுவுக்காக நேர்ச்சை செய்யப்பட்டது. யாரும் இத தொந்தரவு பண்ணாதீங்க. கழுத்துல ஒரு மாலையும் போட்டு விட்டுருவாங்க. இந்த கழுத்துல ஒரு ஒரு கயிறோ, ஒரு மாலையோ போட்டு விட்டுட்டா கழுத்துல, அதே மாரி இது ஷாயிருல்லான்னு அடையாளமும் போட்டுட்டா, அத யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல வழிப்பறி கொள்ளையர்கள் கிடைக்கிற ஆட்டையெல்லாம் தூக்கிட்டு போவான்ல, அந்த மாரியெல்லாம் இத தூக்கிட்டு போமாட்டாங்க. இதத்தான் அல்லாஹ் சொல்றான். இறைவனுக்குன்னு அத காபத்துல்லாவுக்கு கொண்டு வந்துட்டா, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ். அதுல வருது வளல் ஷஹர வளல் ஹதிய வளல் கலாயிது. கலாயிதுனா கழுத்துல இது போட்டதுன்னு அர்த்தம். ஹதினா இறைவனுக்காக கொண்டு வந்து வச்சதுன்னு அர்த்தம். இதையெல்லாம் பண்ணாதீங்க. இது 2. 3வது ஆயத். அல்லாஹ் சொல்றான் வல் புதுன ஜஅல்னாஹா லக்கும். ஒட்டகம் ஷஆயிருங்கிறான். ஒட்டகம் புனித சின்னம். ஒட்டகம் புனித சின்னம் என்பதற்குள்ள ஒட்டகத்திற்குள் ஒளிந்து கிடக்கிற அல்லாஹ் வைத்திருக்கிற அகமியங்களை பேசினால் ரொம்ப பெருசா பேசணும். இத மட்டும் பார்க்கலாம். ஹஜ்ஜுக்கு வருகிற போது அழைத்து வரக்கூடிய அல்லது இறைவனுக்காக குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஒட்டகம் அது வந்து ஷஆயிருல்லா புனித சின்னம். புனித சின்னம்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல. இன்னொரு வார்த்தை கூட வருது. வல்புதுன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லா லக்கும் ஃபீஹா கைர். இதுல உங்களுக்கு இறைவன் நன்மை வைத்திருக்கிறான் அப்படின்னு வருது. என்ன நன்மை வைத்திருக்கிறான்? அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க. அபூ ஹாத்தம்னு ஒரு பெரியவர் இருந்தாங்க. என்ன பண்ணுவார் தெரியுமா? ஹஜ் டைம்ல காசு கடன் வாங்குவார் யார்ட்டயாவது. 10,000 20,000 எவ்வளோ ஒரு ஒட்டகமோ அவ்வளோ கடன் வாங்குவார். கடன் வாங்கி போய் ஒட்டகம் வாங்குவார். ஒட்டகம் வாங்கிட்டு அதுக்கு அடையாளம் போட்டு இறைவனுக்காகன்னு கொண்டு வந்து நேரா காபத்துல்லாஹ்ல விடுவாரு. அத இறைவனுக்காக குர்பானி குடுப்பாரு. சில பேர் கூப்பிட்டு அபூ ஹாத்தம்ட்ட கேட்டாங்க. கடன் காசு வாங்கி ஒரு ஒட்டகம் வாங்கி அங்க கொண்டு போய் பண்ணணுமா? பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் ஒட்டகத்தை புனித சின்னம் என்று அறிவிக்கிற ஆயத்துல இந்த வார்த்தை சொல்றான். லகும் ஃபீஹா கைர். உங்களுக்கு அதுல நன்மை இருக்குங்கிறான். அதனால நான் கடன் வாங்கியாவது செய்றேன். அதில் என்ன நன்மை இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது என்ன நன்மைங்கிறது அல்லாஹ் பிரிச்சு சொல்லல. ஆக ஒட்டகம் புனித சின்னம். கடைசி 4வது இன்னைக்கு ஓதப்படுகிற வசனங்கள்ல وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் இந்த இறைவனுடைய புனித சின்னங்களுக்கு கண்ணியம் தருகிறார்களோ அவர்கள் அது உள்ளத்தினுடைய இரையச்சம் சம்பந்தப்பட்டது. நம்ம சொன்ன மாதிரி நிறைய புனித சின்னம் இருக்கு. சரி இந்த ஷாயிர்களுக்கு எப்படி மரியாதை செய்யணும்? எப்படி மரியாதை செய்யணும்? அது அல்லாஹ் தான் சொல்லணும். ரசூல் தான் சொல்லணும். மார்க்கம் சொன்னபடி மரியாதை செய்ய வேண்டும். இப்போ சஃபா மருவால போய் குத்த வச்சு உட்கார்றதில்ல. சஃபா மருவாவுக்கு இடையில ஓடணும். கஅபா ஒரு புனித சின்னம். அங்க என்ன பண்ணணும்? சுத்தணும். அஜ்ருல் அஸ்வத் ஒரு புனித சின்னம். அங்க என்ன செய்யணும்? முத்தம் கொடுக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அதை பார்த்து கை காட்டணும். இதெல்லாம் பாங்கு ஒரு புனித சின்னம். என்ன செய்யணும்? கேட்கிற போது அதே மாதிரி பதில் சொல்லணும். அதுக்கு பிறகு அந்த அழைப்பை ஏற்று தொழுகைக்கு போகணும். எந்தெந்த புனித சின்னம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதையெல்லாம் அந்த புனித சின்னத்தை எல்லாம் என்ன பண்ணணுங்கிறது அல்லாஹ் சொல்ற அஜ்ருல் அஸ்வத முத்தமிடணும். சரி, அரஃபா புனித சின்னம் என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நாளின் பகலில இருந்து சூரியன் மறையும் வரை அங்க தங்கணும். முஸ்தலிஃபா ஒரு புனித சின்னம். என்ன செய்யணும்? ஒரு நைட்டு பூரா அங்க ஃபஜ்ர் வரைக்கும் தங்கி இருக்கணும். இப்படி சொல்லிட்டே போலாம். எதுவெல்லாம் புனித சின்னமோ அந்த புனித சின்னத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அல்லாஹ் சொன்னபடி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இதுக்கெல்லாம் மேல இறைவனுக்கு புனித சின்னத்துக்கு யார் கண்ணியம் செய்கிறார்களோ அப்படின்னா அது ஹஜ்ஜுக்கு கண்ணியம் செய்யறதுன்னு அர்த்தம். பொதுவா இதோட முடிக்கலாம். ஹஜ் என்பது புனித சின்னங்களை நோக்கிய பயணம். நீங்க நினைக்கிற மாதிரி வெறுமனே மக்கா மதினாவுக்கு போறோம். சில பேர் ஹஜ்ஜுக்கு போறோங்கிறதையே சொல்ல வரும்போது, "வா செய்யுங்க மக்காவுக்கு போறோம்" அப்படிம்பாங்க. சும்மா மக்காவுக்கு போகல. சும்மா காபாவுக்கு போகல. அது வந்து சஃபரு ஷாயிர் என்று சொல்லுவார்கள். புனித சின்னங்களை நோக்கிய. யாரெல்லாம் இந்த பழமையான தடயங்கள், புனித சின்னங்கள், நம்முடைய பாரம்பரியம், நம்ம ஹெரிட்டேஜ் இதையெல்லாம் எவன் மரியாதை செய்யலையோ அதுக்காகவே ஆண்டவன் வச்சிருக்கான். இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போய், இங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்தாங்க.
இங்கே தான் ஹாஜிராம்மா ஓடுனாங்க, இங்கே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்தாங்க, இங்கே தான் தொழுதாங்க. நீ அதே மாதிரி ஓடு, அதே மாதிரி சுத்து, அதே மாதிரி முத்தம் கொடு. போ அங்கே போய் வெட்ட வெளியில கூடாரத்தில் போய் உட்காரு. அங்கே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க. நபிமார்களை போ அங்கடி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த சைத்தான் இங்கே தான் கெடுத்தான். கல்லெடுத்து அடிச்சான். போ நீ அங்கே போய் அடி. என்ன தெரியுமா இதெல்லாம்? புனித சின்னங்களை நோக்கிய பயணத்திற்கு ஹஜ் என்று பெயர். அல்லாஹ் புனிதங்களை மதிக்க கற்றுத் தருவதற்காகவும் பாரம்பரியத்தை என்னைக்கும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் ஹஜ்ஜுக்கே கூட்டிட்டு போறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனித சின்னங்களை மதிப்பவர்களாய், அல்லாஹ் ரசூல் சொன்னபடி அதை செய்பவர்களாய் மட்டுமல்ல, அந்த புனித சின்னங்களை நோக்கிய பயணமான ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் செய்யவும், அமல் செய்யவும், அது ஹஜ்ஜ மப்ரூராய் ஒப்புக்கொள்ளப்படவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.